ஏகனை போற்றி, இணையாடும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக நல்லது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவில் நம்ம நேயர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் பதில். சகாதேவன் சகா இவர் ஏற்கனவே ஒரு கமெண்டில் ஒரு விஷயம் கேட்டிருந்தார். நம்ம அதுக்கான விளக்கம் சொல்லிட்டோம். இப்போ அவர் கேட்டிருக்கிறது ஜோதிடத்தில் திதிசூன்யம் என்றால் என்ன, அதன் பலன் பற்றிய விளக்கம் ஒரு காணொளி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். உங்களுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்கு பணிவு தேவையில்லை. முதல்ல சந்தேகம் கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுதான் அவசியம். துணிச்சல் இல்லாதவங்ககிட்ட அந்த சந்தேகம் வராது. அந்த சந்தேகம் வர்றவங்ககிட்ட துணிச்சல் இல்லைன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. அதனால் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் பெருசாக பணிவுக்கு ஒன்றும் இடமில்லை. ஆனால் உங்களுடைய சந்தேகத்தை கேட்குறீங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் கேட்குறீங்க. அதனால் அந்த விஷயத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். சரி, திதிசூன்யம் அப்படின்னா என்ன அப்படின்றத அவர் கேட்டிருக்கார். இந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம். அந்த இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் திதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிகள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சூரியனோடு சந்திரன் நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது, முழுமையாக அஸ்தமனம் அஸ்தங்கம் மறைஞ்சு போயிடுறது, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. சூரியனும் சந்திரனும் 1 டிகிரியில் இருக்கும் பொழுது அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமாவாசை திதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நாள் சந்திரனுடைய பலம் மிக குறைவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால தான் அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணில்லாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப காரியங்கள் விளக்கப்பட வேண்டும் அன்னைக்கு. நம்மளால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமாவாசை தானே, நல்ல காரியங்களெல்லாம் நிறைய செய்யலாம் அப்படின்னு நிறைய செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு நிலக்கால் வைக்கிறது, பூமி பூஜை போடுறது, குடி போகிறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நிறைஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, அதனால் அது நிறைஞ்ச நாள் அப்படின்றது. நிறைய உடம்பும் தழும்பாது, ஒன்றுமில்லாத குடமும் தழும்பாது. இப்போ அந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லாத குடம். அதில் நம்ம சுபகாரியங்கள் அதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே ஒழிய அந்த நாளில் போயிட்டு நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்கிறது அப்படின்றத அதை விளக்க வேண்டிய ஒரு நாள். அது திதி, அந்த அமாவாசை திதி அப்படின்றது. அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, பித்திருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். அதனால தான் அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது அமாவாசைக்கு பொதுவாக ஒரு ஜீவன் எந்த திதியில் வேணாலும் இறக்கலாம். அவங்க இறந்த திதிக்கே கொடுக்கக்கூடியது வருஷாந்திர திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த திதி முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்களுக்கு வருஷா வருஷம் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை, ஆடி, மகாலயம் இதுகளில் கொடுக்கக்கூடிய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக அமாவாசை அப்படின்ற திதி அந்த தர்ப்பண பூஜைகளுக்கான திதிகளாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம ஒரு சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பை விலக்கிட்டால் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து தான தர்மம் செய்யலாம். அது அமாவாசை திதியில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியனுக்கே மிக உரித்தான நாள். அன்றைக்கு சந்திரனுடைய பலம் குன்றி இருக்கக்கூடிய நாளில் தயாள குணம் பொருந்திய சூரியனுடைய அமைப்பு மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த அமாவாசை நாள் என்று நம்ம 4 பேருக்கு அன்னதானம் செய்கிறது, 4 பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது, நல்ல காரியங்களுக்கு பண உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அமாவாசை திதி அப்படின்றது நமக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். மற்றபடி அமாவாசை திதியில் நம்ம தேவையில்லாத நற்காரியங்கள் விலக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய 180 டிகிரிக்கு போயிடுவார் சூரியன்லேருந்து சந்திரன் நேர் 180 டிகிரியில் எதிர்க்க நின்றார் அப்படின்னா அது பௌர்ணமி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது பௌர்ணமி திதி. இது எல்லாமே திதி தான். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்றதான் திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பேர் வச்சு நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த திதியினுடைய அமைப்பு அப்படின்றது அமாவாசை, அடுத்தது பிரதமை.
அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து நம்ம பாட்டிமை அப்படின்னு சொல்லுவோம். அது அமாவாசை அடுத்த முதல் நாள். அதான் அந்த அந்த பிரதமையிலிருந்து பிரதமை அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, வடமொழி சொற்கள் தான் இது. பிரதமை அப்படின்னா முதன்மை அப்படின்னு அர்த்தம். முன்னால, முதல்ல, ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் பிரதமை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் அந்த அந்த திதி அப்படின்றது ஆரம்பிக்குது. அந்த பிரதமை நாளில் வந்து எதுவுமே அமாவாசை நாளில் கூட ஏதாவது சுபகாரியங்கள் செய்வாங்க. அந்த பாட்டிமை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமையில் சுத்தமாகவே எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்யாமல் இருப்பதும் நன்மையை. அந்த பிரதமை திதிக்கு வந்து அந்த செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். இந்த நாள் அப்படின்றது வந்து பொதுவாக வாஸ்து பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த பிரதமை நாளில் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து துதியை அப்படின்னு சொல்லக்கூடியது. துதினா 2 துதிப்பாடுகள் அப்படின்றது ஒத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த துதியை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே வடமொழி சொற்களிலிருந்து வரக்கூடியது தான். அதாவது வந்து 2வது நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அந்த துதியை, அதாவது துதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது நாள். இன்றைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து அமாவாசைக்கு அடுத்த 3வது நாள் அப்படின்றதுனால வந்து ஓரளவுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திதி வரும். 2வது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது. திரி அப்படின்னாலே ஆங்கிலத்தில் வந்து திரி அப்படின்னு சொன்னோம்னா 3. அந்த திருதியை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வடமொழி சொல்ல வந்து 3. அந்த திருதியை திதி அப்படின்றது வந்து அன்றைக்கு தான் வந்து சந்திர தரிசனம் அப்படின்றத வந்து நம்ம கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அன்றைக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து அந்த வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அந்த அமாவாசையிலிருந்து அதை அடிபட்டு போன சந்திரனுக்கு வந்து பிரதமையை விட்டு துதியை விட்டு திருவிதை திதியில் தான் அவர் தெரியவே ஆரம்பிப்பார். அதாவது வந்து அந்த பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருவிதை திதிக்கு அதிதேவதையும் அவர் தான். அந்த திருவிதை திதிக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சந்திரன் தான். அப்போ அன்றையிலிருந்து தான் அந்த சந்திரன் தெரிய ஆரம்பிப்பார். வந்து இன்றைக்கு அதான் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லுவோம். அதையே அது வந்து சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம கேலண்டரில் போட்டிருக்கோம். அது வந்து திருதியை திதி. அடுத்து வந்து சதுர்த்தி அப்படின்னா 4. சதுர் அப்படின்னு சொன்னோம்னா சதுர் வேதங்கள் அப்படின்னு சொல்ல முடியா, 4 மறைகள். சதுர் அப்படின்னா சதுரம். அந்த சதுரத்துக்கு வந்து 4 மூலைகள் அப்படின்றது தான் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருதியை திதியில் வந்து சகல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையான ஒரு நாளாக கருதப்படும். அந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அது உகந்த நாள் அல்ல. அந்த சதுர்த்தி திதியில் வந்து நம்ம செய்யக்கூடியது அப்படின்றது வந்து யுத்தம், விஷம் குடிக்கிறது, யுத்தம் செய்கிறது, அதை பாதக செயல்களை செய்யக்கூடிய நாடு அப்படின்றது வந்து சதுர்த்தி திதி அப்படின்ற திதியில் நம்ம செய்யலாம். அடுத்து பஞ்சமி. அந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5வது நாள் அப்படின்னு சொல்ல. பஞ்சம்னா 5, பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லி வருது படத்தை கூட. பஞ்சதந்திரம்னா பாஞ்ச் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சமி அப்படின்னு மருவி வந்திருக்கு. அந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் நம்ம அந்த சகல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம செய்யலாம். அடுத்து வந்து சஷ்டி. சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 6. அதாவது வந்து சஷ்ட அஷ்டம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, சஷ்டாங்கம் அஷ்டாங்கம் அப்படின்றது வந்து சஷ்டாங்கம் அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தம். அந்த 6வது திதி அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகளில் வந்து திதியில் வந்து நம்ம சகல சுபகாரியங்கள் செய்வதற்கான நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்து வந்து சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது 7வது திதி. இந்த 7வது திதி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம்னா பொதுவாக ஓசை அப்படின்றது அர்த்தம் இல்லையா, ஒலி. அந்த ஒலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்வரங்களாக பிரித்து 7 ஸ்வரங்களாக தரும். அதனால் அது சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு பேர். அதே இந்த சப்தம் அப்படின்னு சொன்னோம்னாலும் இந்த 7 அப்படின்ற எண்ணிக்கை குறிக்கக்கூடியது. அதனால் 7ஆம் திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தமி திதியிலும் நல்ல காரியங்கள் செய்வதற்கான ஒரு நாளாக அதை கருதி கொள்ளலாம், எடுத்துக்கலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்து வந்து 8 அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி திதி வரும். அந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக 8 இதுதான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் பிறந்த நாள் அதுதான். நிறைய 8வது பிள்ளைகளாக பிறந்தவங்க, 8ஆம் வகுப்பு படித்தவங்கள நிறைய மிகப்பெரிய ஆன்மாக்களாகவும் ஜீவன்களாகவும் மிகப்பெரிய மாமேதைகளாகவும் இன்றைய நமது சமகாலத்தில் வந்து அந்த மாதிரி அஷ்டமியில் பிறந்தவங்களும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க 8வது பிள்ளையாக பிறந்தவங்க. அந்த அஷ்டமி நாளில் அவதரிக்கக்கூடிய கிருஷ்ணனுமே 8வதாக பிறந்தவங்க தான். அப்போ அந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பொதுவாக விளக்கிடுறோம். பொதுவாக வந்து இந்த 8 அப்படின்றது எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து முடியும். அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல் யாருமே
எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நின்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த அஷ்டமி திதியை நம்ம வந்து ஒதுக்கிடுறோம். இருந்தாலும் அந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாளில் சுப திதியாக மாறி நமக்கு நல்ல காரியங்களை செய்ய உதவக்கூடிய அமைப்பில் வந்து அஷ்டமி நிற்கக்கூடிய அமைப்பும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றத வந்து அந்த ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி வந்து எங்கே முடியுதோ அங்கே தொடங்கும், எங்கே தொடங்குதோ அங்கே முடியும். இதனுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும். இதனுடைய அமைப்பை வந்து ஒரு இடத்துல தொடங்கி அது போய் அந்த எண்ணினுடைய முடிவுக்கு வந்து முடியக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து எங்கே தொடங்குதோ அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அஷ்டமி திதியை வந்து நம்ம ஒதுக்கிறோம். பொதுவாக அன்றைக்கு வந்து யுத்த காரியங்கள் செய்கிறதுக்கு நன்மையான ஒரு நாளாக அது கருதப்படுகிறது. சரி, அப்போ நவமினா என்ன சார்? அந்த நவமி அப்படின்றது வந்து 9, நவம்னா 9 நவ கிரகங்கள், நவ பாஷானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவ துவாரங்கள் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 9 ஓட்டைகள் அப்படின்றது வந்து நவ துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 9 அப்படின்றது நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய நவமி திதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நவமி திதியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்றைக்கு செய்யலாம். ஏன்னா 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அனுகிரகம் அன்றைக்கு இருக்கு அப்படின்றதுனால அன்றைக்கு வந்து அறுவை சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அன்றைக்கு விஷமுறிவு மருந்து கொடுக்கறது அப்படின்றது அன்னைக்கு நல்லா இருக்கும். அதனால் அந்த நவமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த அமைப்பில் இந்த 2 காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. சரி, 9 வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து 1லேருந்து ஆரம்பிக்க முடியா? அப்போ தசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 1 0 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கு வந்து தசம் அப்படின்றது தசரதன். தசம் அப்படின்னாலே 10, 100, 1000, லட்சம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1000 தேர்களை ஒரு சேர நடத்தக்கூடியவன், ஒரே நேரத்தில் வந்து 1000 தேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதுனால அவனுக்கு பேர் தசரதன் அப்படின்னு சொல்லி நம்ம ராமாயணத்தில் அழைக்கிறோம். அப்போ அந்த தசம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 அப்படின்னு ஒரு தஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தஷ் அப்படின்ற ப்ரொனவுன்ஸ் தான் தசமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 10வது திதியாக வரக்கூடியது. இந்த 10வது திதியில் சகல சுபகாரியங்களும் செய்யலாம். அஷ்டமி நவமி போனாலே அப்போ தான் தசமியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய அமைப்பு. அதனால் வளர்பிறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பஞ்சமிக்கு பின்னால் வரக்கூடிய திதிகள்லேயே அந்த அஷ்டமி நவமி வந்து ஒதுக்கிடுவோம். மீதி எல்லா திதிகள்லையுமே வந்து இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தசமியில் வந்து சகல சுபகாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து அந்த 10 முடிஞ்சோடனே ஏகாதசி அப்படின்னு வரும். அந்த ஏகம் அப்படின்ற 1 ஏகமாக இருக்கிறது, எங்கேயுமே வந்து முகமே இருக்காது. ஏகமாக இருக்கக்கூடிய 1 அப்படின்றது வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 11வது திதி. அதற்கடுத்து வரக்கூடிய துவாதசி. அந்த 11க்கு அடுத்து வரக்கூடிய 12 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் துவாதசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது 12வது திதியாக வரும். அடுத்து திரியோதசி. மீண்டும் அதே தான், துதியை அப்படின்றது துவாதசியாக வரும். திருதியை அப்படின்றது திரியோதசியாக வரும். அது வந்து 13வது திதி. அதற்கடுத்து வந்து சதுர்த்தசி. சதுர்த்தி அப்படின்றது வந்து 4வது திதி. சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடியது 14வது திதி. இந்த 14வது திதி அப்படின்றது வந்து இங்கே இந்த நேரத்தில் வந்து ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இந்த 3லையுமே சகல சுபகாரியங்களும் நம்ம செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து வந்து சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நம்ம வந்து சதுர்த்தியில் வந்து நம்ம வந்து சுபகாரியங்களை ஒதுக்குறோமோ அதே மாதிரி வந்து இந்த சதுர்த்தசி திதியிலையும் அந்த சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டிய உண்டு. இந்த நாளில் வந்து அந்த விஷம் முறிவு மருந்து கொடுக்கறதும் ஆயுத பிரயோகம் பண்ணுறதும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அன்றைய நாளில் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 14வது திதி முடிஞ்சது. அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக பௌர்ணமி திதி அப்படின்றது வந்து வழிபாட்டுக்கான திதியாக இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து அந்த நாளில் வந்து சுபகாரியங்கள் அப்படின்றது வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம செஞ்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த பௌர்ணமி அப்படின்றது வந்து முழு நிலவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால சில சுபகாரியங்கள் அப்படின்றது வந்து நம்ம எடுத்து செய்கிறோம். பொதுவாக வழிபாட்டுக்கு உரிய திதி அப்படின்றது பௌர்ணமி திதி. இதே மாதிரி வந்து பௌர்ணமிக்கு பின்னாலேயும் இப்போ நம்ம சொன்ன பிரதமை வரும், துதியை வரும், திருதியை வரும், சதுர்த்தி வரும், பஞ்சமி வரும், சஷ்டி வரும், சப்தமி வரும், அஷ்டமி வரும், நவமி வரும், தசமி வரும், ஏகாதசி வரும், துவாதசி வரும், திரையோதசி வரும், சதுர்த்தசி வரும். இது வந்து முழுமையாக தேய்விரை திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திதிகள் வந்து இந்த வளர்பிறை திதியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே அமைப்பை வந்து பின்னால் இருக்கக்கூடிய தேய்விரை திதிகளையும் பண்ணலாம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் போகக்கூடியது அந்த 7 திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏறுமுக திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை திதிகள். பௌர்ணமியிலிருந்து பின்னால் அமாவாசையை சந்திக்கக்கூடிய திதிகள்
இந்த இறங்குமுக திதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல வந்து சூரியனை வச்சுட்டோம் அப்படின்னா சூரியன் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா சூரியன்லேருந்து சந்திரன் இங்கே வந்து நெருங்கிய பாகை அமாவாசை அப்படியே நகர்ந்து வந்துட்டு இருக்கார். இங்கே வந்து 180 டிகிரியில் சந்திரன் நிற்கக்கூடியது பௌர்ணமி. இங்கிருந்து மீண்டும் சந்திரன் சூரியனை நோக்கி போகக்கூடியது வந்து இங்கே இறங்கு பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்விரை. இங்கே வரும்போது வளர்பிறை, இங்கே போகும்போது தேய்விரை. இந்த தேய்விரைகளில் வரக்கூடிய 14 திதிகளும் வளர்பிறையில் வரக்கூடிய 14 திதிகளும் ஒரே பெயரை கொண்டவை. 2வது திதினா பிரதமை. அது தேய்விரையிலும் வளர்பிறையிலும் ஒரே பேர் தான். திருதியை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வளர்பிறையிலும் திருதியை 3வது திதி, தேய்விரையிலும் திருதியை 3வது திதி. அந்த மாதிரி தான் நம்ம திதிகளை பிரித்து வச்சுருக்கோம். அப்போ திதிகளுக்கான இது திதினா என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். ஆக திதி சூன்யம் அப்படின்னா என்ன அப்படின்றத அவர் கேட்டிருக்கார். திதி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய காலத்தில் சில காலங்களில் ஒவ்வொரு திதிக்கும் இந்த திதியினுடைய தூர அளவு, அதாவது சூரியனிலிருந்து சந்திரன் விலகி செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த சந்திரனில் இருந்து விலகக்கூடிய ஒளியும் சூரியனிலிருந்து விலகக்கூடிய ஒளியும் பூமிக்கு ஒரு சில ராசிகளுக்கு அது எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திதி சூன்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ராசிகள் வரும். இந்த சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அமாவாசை திதிக்கு கிடையாது. அமாவாசை திதியில் வந்து சூன்ய ராசிகள் வராது. அதே மாதிரி வந்து பௌர்ணமியில் வந்து சூன்ய ராசிகள் வராது. அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் சூன்ய ராசிகள் இல்லை. இப்போ பௌர்ணமியில் இருக்கக்கூடிய நிலவில் முழு சூரிய ஒளிபட்டு பூமிக்கு தேவையான சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் விழுந்துருது. அப்போ எல்லா ராசியுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அமாவாசையில் நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றதுனால சூரியன் முழுமையாக இந்த பூமியை பிரவாகிக்க கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த சூன்ய ராசிகளும் கிடையாது. அப்போ வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் எந்த திதி சூன்யமும் கிடையாது. இந்த திதி சூன்யம்னா என்ன? முதல்ல வந்து அது ஏன் திதி சூன்யமாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் படிக்கிறோம். பஞ்சாங்கத்தில் படிக்கும் பொழுது ஒரு திதிக்கு வந்து இந்த ராசிகள் வந்து சூன்யமாயிரும். ஏன் சூன்யமாகுது அதை யாரும் நம்ம கேட்டுக்கிறதில்ல, யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. இப்போ இந்த நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய அமைப்பும் பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அமைப்பும் முழுமையாக நீள்வட்ட பாதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த நீள்வட்ட பாதையில் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 30 டிகிரி ஏறி கிழக்கையிலிருந்து ஒரு 30 டிகிரி ஏறி இந்த பூமியாகப்பட்டது சூரியனை வலம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சூரியனிலிருந்து கிழக்கையாக இல்லாமல் இதுலேருந்து ஒரு 30 டிகிரி மேலே ஏறி டயாகனல் அப்படின்ற சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து இந்த பூமி சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த பூமியை சந்திரன் சுற்றி வந்துட்டு இருக்கிறதும் அதே அந்த 30 டிகிரி மேலே ஏற்றி சுற்றிட்டு வருது. அப்போ இங்கிருந்து பட்டு பூமிக்கு வரக்கூடிய ஒளியும் இங்கிருந்து பட்டு இங்கே சந்திரனிலிருந்து பட்டு பூமிக்கு வரக்கூடிய ஒளியும் அப்படின்றது வந்து சமமாக பரவும் சமமாக விரவும் இடங்களெல்லாம் சூன்ய ராசிகள் கிடையாது. இந்த ஒளி எங்கு விழுகலையோ அந்த இடம் வந்து சூன்ய ராசியாக கருதப்படுகிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த பிரதமை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் திதி சூன்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ பிரதமை திதியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ பிரதமை திதியிலிருந்து அந்த திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ராசிகள் வருது. அந்த பிரதமை திதியிலிருந்து ஒரு பிரதமை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறையிலையோ அல்லது தேய்விரையிலையோ இது எதிலையாக இருந்தாலும் அந்த பிரதமை திதிக்கு சூன்ய ராசிகள் அப்படின்றது துலாம் மகரம். துலா ராசியும் மகர ராசியும் சூன்ய ராசிகளாக வரும். அடுத்து வரக்கூடிய திதி, அதாவது துதியை அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது திதிக்கு வந்து தனுசு மீனம் இந்த ராசிகள் வந்து சூன்ய ராசிகளாக வரும். அடுத்து வரக்கூடிய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய திதிக்கு சிம்ம ராசி மகர ராசி நேர் அப்படியே அந்த சிம்ம ராசிக்கு நேர் 6வது ராசி வந்து சூன்ய ராசிகளாக வரும். அடுத்து வந்து சதுர்த்திக்கு ரிஷபமும் கும்பமும், பஞ்சமிக்கு மிதுனம் கன்னி, சஷ்டிக்கு வந்து மேஷம் சிம்மம், சப்தமிக்கு வந்து கடகம் தனுசு, அஷ்டமிக்கு வந்து மிதுனம் கன்னி, நவமிக்கு வந்து சிம்மம் விருச்சகம், தசமிக்கும் அதே சிம்மம் விருச்சகம், ஏகாதசிக்கு வந்து தனுசு மீனம், துவாதசிக்கு வந்து துலாம் மகரம், திரையோதசிக்கு வந்து ரிஷபம் சிம்மம், சதுர்த்தசிக்கு வந்து எல்லா ராசிகள், அதாவது மூளை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம், இந்த 4 ராசிகளும் சூன்ய ராசிகளாக வரும். சூன்யம்னா என்ன? ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியம்.
அதே மாதிரி விஷராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அநேகமாக வந்து இந்த சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய 14வது திதியில் வந்து தனுசு ராசியும் மீன ராசியும் மிதன ராசியும் கன்னி ராசியும் சூன்ய ராசிகளாக கருதப்படுகிறது. அப்போது இந்த 14வது திதியில் பிறந்தவங்க எல்லாமே கெட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 4 ராசிகள் சூன்ய ராசிகளாக வருது. பொதுவாக இந்த சூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு திருமணத்திற்கு நாள் குறிக்கும் பொழுது, சுபகாரியங்களுக்கு நாள் குறிக்கும் பொழுது, அங்கே தான் இந்த நாள் இந்த திதியில் இந்த ராசி சூன்ய ராசியாக வரக்கூடிய ராசியாக வந்தால், சூன்ய ராசியாக வரக்கூடிய லக்கணமாக வந்தால், அல்லது சூன்ய ராசியாக வரக்கூடிய யோகி அவயோகியாக இருந்தால், சூன்ய ராசியாக வரக்கூடிய பாக்கியாதிபதியினுடைய அம்சம் அந்த இடத்துல இருந்தால் அந்த நாள் விளக்கப்பட வேண்டிய நாள், அந்த திதி விளக்கப்பட வேண்டிய திதி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த திதியை எடுத்துக்கணுமே ஒழிய இதை கொண்டு வந்துட்டு ப்ரெடிக்டில் வைக்கக்கூடாது. ப்ரெடிக்ஷனில் வச்சு இங்கே இந்த இந்த சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்க வந்து 4 ராசிகளுமே திரிசூன்ய ராசிகளாக விசசூன்ய ராசிகளாக இருக்குது. அதில் சிக்கன கிரகமோ அதில் சிக்கன பாவகமோ அவங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்றது வந்து அது ஒரு வேளை வந்து அது அபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது. இந்த திதியை எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சுபகாரியங்கள், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணத்துக்கு ஒரு சுப தேதி குறிக்கிறோம், அந்த சுப தேதியில் சதுர்த்தசி திதியில் பொதுவாக வந்து நல்ல காரியங்கள் செய்யறதில்ல, அந்த நாளை விளக்கிடுறோம். முன்னால் இருக்கக்கூடிய திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13வது திதியில் வந்து ஒரு நாள் குறிக்கிறோம். அந்த திதியில் வந்து வளர்பிறை திதியில் 13வது திதியில் நம்ம வந்து ஒரு நாள் குறிக்கிறோம் அப்படின்னா அது நல்ல நாளாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அல்லது வந்து திங்கக்கிழமையாக இருக்குது, புதன்கிழமையாக இருக்குது, வியாழக்கிழமையாக இருக்குது அப்படின்னா அந்த நாளில் இந்த திதி திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13வது திதி வரும் பொழுது ரிஷப லக்னமாகவோ சிம்ம ராசியாகவோ அல்லது ரிஷப ராசியாகவோ சிம்ம லக்னமாகவோ வந்தால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷசூன்ய ராசிகள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய மற்றபடி அதை வந்து ப்ரெடிக்டில் கொண்டு வந்து நுழைச்சி உங்களுக்கு 8வது பாவம் வந்து இப்போ திதி சூன்யத்தில் இருக்குது, 8ஆம் பாவாதிபதி அங்கேயே வந்து ஆட்சியாக இருந்தால் அந்த திதி சூன்யாதிபதியாக வேலை செய்வார் அப்படின்றத மாதிரி எடுத்துக்கிறது வந்து அது பெருசாக வந்து அது உடன்பாடு இல்லை. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக ஒரு நல்ல நாள் குறிக்கணும்னா கூட வந்து நிறைய பார்க்க வேண்டியது. ஒரு ராசி, அந்த ராசி நல்ல ராசியாக இருக்கா, அந்த நட்சத்திரம் வந்து அவருக்கு சூட்டபுளான நட்சத்திரமாக தாரையில் வந்துடும், ஜென்ம தாரையில் வரும். தாரையில் வந்து அந்த தாராபலன் பார்த்து அந்த தாராபலனுக்கு வரக்கூடிய ஒரு நாள் எடுக்கிறோம். அந்த நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஞாயிற்றுக்கிழமையாக அவருக்கு வந்து ஒரு நல்ல நாள் குறிக்கிறதுக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே, அன்றைக்கு விசாக நட்சத்திரம் ஓடக்கூடாது. அந்த விசாக நட்சத்திரத்திலிருந்து அவருக்கு குறிக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த நாள் வரைக்கும் எந்த நட்சத்திரம் எவ்வளோ நட்சத்திரம் ஓடி இருக்குது, ஒரு 20 நட்சத்திரம் ஓடி இருக்கு அப்படின்னா அதை 7ஆல் வகுத்து 14 போக மீதி 6 வந்தால் நன்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் எடுப்போம். முதல்ல வந்து நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக எடுக்கிறோம், அது தாரைக்கு வந்து அவருக்கு ஒத்து வருதான்னு பார்க்குறோம், 2 4 6க்கு ஒத்து வருதான்னு பார்க்குறோம், 8க்கு ஒத்து வருதான்னு பார்க்குறோம். அதற்கடுத்து வந்து அந்த நாள் என்ன நாளோ அந்த நாளில் என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு வந்து விருத்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் எடுத்து பார்க்குறோம். அந்த விருத்த யோகத்தில் இருக்கக்கூடிய நாளில் வந்து இந்த நட்சத்திரம் ஒத்து வரலைன்னா அந்த நாளை விளக்கிடுறோம். அப்போ ஒரு நல்ல நாள் குறிக்கிறதுக்கே திதி கண்டாந்தம், நட்சத்திர கண்டாந்தம், இது மாதிரி நிறைய கெண்டாந்தங்களை பார்த்து 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 போயிட்டே இருந்தோம்னா அந்த கெண்டாந்த நாட்கள் இல்லாத நல்ல நாட்கள், அமிர்த நாட்கள் வந்து இந்த ராசிக்கு, இந்த ஜாதகருக்கு, இந்த நபருக்கு ஒத்து வராது. அப்போ நல்ல நாள் குறிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்றையாவது ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு நாள் நல்ல நாள் கிடைக்கும். அதுதான் எடுத்து நம்ம நல்ல காரியங்கள் செய்ய முடியும். இப்போ நல்ல நாள் குறிக்கிறதுக்கே எவ்வளோ பிரச்சனை அப்படின்னா இதில் கொண்டு போயிட்டு திதிசூன்யம், முடக்கு, லப்பை இது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாதக பலன்கள் வந்து தெளிவாக கிடைக்க குழப்பம்தான் மிஞ்சும். நிறைய குழம்பிக்குவீங்க. அவர் என்ன ராசியில் பிறந்திருக்கார், அவருக்கு என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து அவருக்கு எத்தனாவது தசை ஓடிட்டு இருக்கு, அந்த தசை இந்த லக்கணத்திற்கு சுபகிரகங்களுடைய தசையா, அந்த தசை இவருக்கு பாவங்களுடைய சுபபாவங்களுடைய தசையா, இது மேக்சிமம் வந்து 80% வந்து அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துரும். அதுக்கு மேலே போயிட்டு திரிசூன்யத்தை பார்த்து, அதற்கு மேலே போயிட்டு முடக்கு ராசிகளை பார்த்து, அதுக்கு மேலே போயிட்டு இந்த
நம்ம தாராபலனில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்து, அதுக்கடுத்து சந்திரா லக்னத்தை பார்த்து, அதையெல்லாம் வராமல் இந்து லக்னத்தை பார்த்து, அதற்கடுத்து வரக்கூடிய இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசாநாதன் எங்கே இருக்கானா அதை லக்கணமாக வச்சு பாவச்சு மற்ற கிரகங்களை எல்லாம் பார்த்து, இத்தனையும் பார்த்தா பலன் சொல்ல முடியாது. இத்தனை நீங்கள் பார்த்து பலன் சொல்லும்போது நீங்கள் யாருக்கு பலன் சொல்கிறீங்களோ அவருக்கு புரியாது. இவர்கிட்ட நம்ம வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு இவர் பாடம் எடுக்கிறதுக்கு நாம் போய் அவர்கிட்ட உக்காந்து ஒன்றும் விளங்கலிடா சாமி அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஓடிடுவாங்க. மேக்சிமம் இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை அறிவது அப்படின்றது நம்ம நாள் நல்ல நாள் குறிக்கிறதுக்கு மட்டுமே அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையை தரக்கூடியது. நல்ல நாளுக்கே வந்து கிட்டத்தட்ட 27 படிநிலைகள் இருக்குது. அந்த 27 படிநிலைகளில் பார்த்து தான் நம்ம நல்ல நாளே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை ஒரு தனி வீடியோவை நம்ம கொடுக்கலாம். அந்த 27 படிநிலைகளில் ஒரு நாள் நல்ல நாளாக கிடைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாமானியமாக கிடைக்காது, கடவுளுக்கே கிடைக்காது. கடல்லையே இல்லையாமா அப்படின்னு சொன்ன மாதிரி இது வந்து அவ்வளோ சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய விவகாரம் அல்ல. அதனால் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, என்ன ராசி, அந்த ராசிக்கான ராசிநாதன் யார், அந்த ராசிநாதன் லக்கணநாதனுக்கு நட்பு கிரகமாக முடிஞ்சு போச்சு. இதிலேயே கிட்டத்தட்ட 40% அவர் தேர்ச்சி அடைஞ்சிடும் அந்த ஜாதகம். அப்போது ஓடிட்டு இருக்கக்கூடிய தசை என்ன, அது எத்தனாவது தசை, 3வது தசையா, கண்டிப்பாக வந்து அது சனி தசையாக இல்லாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும். 4வது தசையா, அது நீச்சனுடைய திசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். 5வது தசையா, அது அஸ்தமனமானுடைய தசையாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். 6வது தசையா, குரு தசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது பொதுவாக தசைகள் எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து தசாநாதன், இந்த லக்னநாதனுக்கு யார், இந்த லக்கணத்துக்கு தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பு கிரகமா போதுமானது. அந்த தசை வந்து இந்த லக்னநாதனுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகமும் அந்த பாவம் இவருக்கு நன்மையை தரக்கூடிய பாவமும் கிரகமா, இவ்வளோதான் பார்த்தா போதுமானது. மற்றபடி போயிட்டு இதையெல்லாம் போயிட்டு முடக்க ராசியை ஆக்டிவேட் பண்ணாதே, முடங்கி போய் கிடக்குது. நீங்கள் என்ன போய் அதை ஆக்டிவேட் பண்ணுறது? சூன்ய ராசியில் ஒன்றுமே இல்லை. நம்ம போய் அதை நிறைக்க முடியுமா? எங்கே உட்காந்து நிறைக்க முடியும்? அதனால் இந்த பல நிலைகளை வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே விட்டுட்டு நமக்கு தேவையானது லக்கணம் நல்ல லக்கணமா, லக்னாதிபதி கெடாமல் இருக்காரா, 5 கூடையவர் கெடாமல் இருக்காரா, 9 கூடையவர் கெடாமல் இருக்காரா, அல்லது லக்னாதிபதி 5, 9 தொடர்பில் இருக்காரா, லக்னாதிபதிக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் எத்தனாவது அதிபதி, அந்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா, அவ்வளோதான். இதில் ஏதாவது மைனஸ் அடிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தசை வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாலே இதுவே 80% பேசும். இதுக்கு மேலே நம்ம போயிட்டு பெருசாக வந்து நம்ம பலன் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவே போதுமானது. இதற்கு மேலே வந்து கோச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த கோச்சாரம் வந்து மீதி ஒரு 20% அவர் தூக்கி கொடுக்கும். உடனடியாக பலன் தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது கோச்சாரம். இதை எடுத்து நம்ம சொன்னோம்னாலே போதுமானது. மற்றபடி திதிசூன்யத்தை வந்து நம்ம பலன் சொல்கிறதுக்கு முழுமையாக பயன்படுத்தணுமா அப்படின்னா அவ்வளோ மெனக்கடனுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றது எனது கருத்து. இதில் வந்து வேணால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன நட்சத்திரம் அதற்கான அதிதேவதையை வணங்கலாம். என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கான சித்திர பெருமான்கள் யாராவது இருந்தால் அவங்கள வணங்கலாம். ஒரு வேளை பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குது, அல்லது பூச நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்குது, அது ராசி கடகராசியாக இருக்குது, இவருக்கு சித்தர் வழிபாடு நல்லா இருக்கும். கேது தசை நடக்குது, சித்தர்கள் வழிபாடு நல்லா இருக்கும். ராகு தசை நடக்குது, இதே மாதிரி வந்து ஐயப்பன் கருப்பணசாமி இவங்களுடைய வழிபாடு நல்லா இருக்கும். குரு தசை நடக்குது, பெரியோர்களை மதிக்கணும். சந்திர தசை நடக்குது, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சூரிய தசை நடக்குது, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அல்லது பெரியோர்களுடைய மதிப்புல நம்ம நடந்துக்கணும். இது மாதிரி கிரகங்களுடைய தசைகள் என்ன நடக்குதோ அதற்கான வழிபாடுகளையும் நடைமுறைகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மங்களையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே மேக்சிமம் வந்து பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதனுக்கு ஒரு அதிதேவதை இருக்கும். அந்த அதிதேவதையை வந்து நம்ம வணங்கிக்கலாம். திதிக்கு ஒரு அதிதேவதை இருக்கும். இப்போ இந்த 14 திதிக்கும் அல்லது இந்த 30 திதிக்குமே வந்து நம்ம அதிதேவதைகளை சொல்லிடலாம். அவங்கள வேணால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 10வது உப்புக்கு கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஒரு சிட்டிகை இனிப்பு போட்டுக்கிறோம், ஒரு சிட்டிகை வந்து புளிப்பு போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூடுதலாக ஒரு சின்ன பழத்தை வேணால் சேர்த்துக்கலாமே ஒழிய, அதுவும் அந்த நீங்கள் பிறந்த தேதி நாள் அன்னைக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் வழிபடுறத வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது கொஞ்சம் கூடுதல் பலனை தரும். அப்போ அமாவாசைக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சதாசிவம் அப்படின்ற மூர்த்தி தான் அதிதேவதையாக வர்றாரு. பிரதமைக்கு வந்து வளர்பிறை பிரதமை, இது வந்து அமாவாசைக்கு பின்னால் வரக்கூடியது வளர்பிறை. வளர்பிறை பிரதமையில் வந்து துர்க்கை வழிபாடு. அதே மாதிரி துவிதையில் வந்து விஸ்வத்தேவன்,
திருதியை வந்து பௌர்ணமி சந்திரன், சதுர்த்திக்கு வந்து விநாயகர், பஞ்சமிக்கு வந்து தேவேந்திரன், சஷ்டிக்கு வந்து முருகன். எல்லாருக்குமே தெரிஞ்சது சஷ்டினாலே முருகன் கோயிலுக்கு போயிடுவாங்க. இவங்க சஷ்டி திதியில் பிறந்த முருகன் கோயிலுக்கு போயிருந்தாங்க, இன்னும் வந்து கூடுதல் பலனை தரும். அடுத்து வந்து சப்தமி, எப்பவுமே 7 குதிரைகள் கூட்டியவர். சப்தமிக்கு வந்து சூரியன், சூரிய மகா தேவன். அடுத்து வந்து அஷ்டமி, அஷ்டமும் நிறைந்தவள் லட்சுமி. லட்சுமி தாயார் தான் அஷ்டமி திதிக்கு. பாருங்கள், அஷ்டமி திதியில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒதுக்குறோம், பிறந்தவளே அங்கே லட்சுமி தாயார் தான் பிறந்திருக்கா. நவமியில் வந்து சரஸ்வதி. இது எல்லாமே வந்து கலைகளை கற்றுத்தருபவள் சரஸ்வதி. தசமிக்கு வந்து வீரபத்ரன், முருகனுக்கு தோளோடு தோள் கொடுத்த ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரபத்ரன். அதேமாதிரி வந்து ஏகாதசிக்கு வந்து பார்வதி. 11வது தேதியில் பிறந்தவங்க பார்வதி அம்மையார். 12வது தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய துவாதசியில் விஷ்ணு பிறந்திருக்கார். திரையோதசியில் வந்து பிரம்மா. அதேமாதிரி பௌர்ணமியில் வந்து வருணன். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சதுர்த்தசியில் வந்து ருத்ரன். அடுத்து தேவையில் வரக்கூடிய பிரதமையில் குபேரன், துதியில் வந்து வாயு, ஆஞ்சநேயர் ரெண்டுமே. திருதையில் வந்து அக்னி, சதுர்த்தியில் வந்து கணபதி அல்லது அசுரன், பஞ்சமியில் வந்து தேவர்கள், சஷ்டியில் வந்து செவ்வாய் அங்காரகன். இங்கே சஷ்டி முதல்ல வரக்கூடிய சஷ்டியில் வந்து முருகனை வழிபடுறோம், ரெண்டாவது வந்து அங்காரகனை வழிபடுறோம். சஷ்டியில் ரெண்டுமே ஒன்று தான், வித்தியாசங்கள் வந்து அந்த உருவ வழிபாடுகளை நம்ம வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கோம். அடுத்து வந்து சப்தமி முனீஸ்வரன், இங்கே சனியும் சம்பந்தப்பட்டு வருவார். இங்கே தேய்பிரை அஷ்டமியில் வந்து ஆதிசேடன் அல்லது பைரவர். எப்பவுமே நம்ம பைரவர் கோயிலுக்கு தேய்பிரை அஷ்டமினா ஓடிடுறோம். தேய்பிரை அஷ்டமியில் பிறந்தவங்க பைரவர் வழிபாடு அன்னைக்கு பண்ணால் இன்னும் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து நவமியில் வந்து யமன், யமன் வழிபாடு. தெற்கு முக கடவுள் அல்லது தெற்கு பார்த்த கடவுள் அல்லது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய கடவுள், இது எது வேணாலும் நம்ம வணங்கலாம், அல்லது யம பகவானையும் வணங்கலாம். அடுத்து வந்து தசமி, தேய்பிரை தசமியில் குரு பிறந்திருக்கார். தேய்பிரை ஏகாதசியில் சனி. தேய்பிரை துவாதசியில் வந்து ஸ்ரீரங்க பெருமான். தேய்பிரை துவாதசியில் பிறந்தவங்க ஸ்ரீரங்க பெருமான் வணங்கினீங்க அப்படின்னா இன்னும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை திரியோதசியில் வந்து நந்தி, பிரித்தியங்கா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிதேவதைகள் இருக்காங்க, அவங்கள வணங்கிக்கலாம். அடுத்து தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வந்து மகேஸ்வரன். எங்கே முதல்ல ஆரம்பித்தோம், பிரதம அமாவாசையில் சதாசிவமாக ஆரம்பித்தவர், கடைசியில் சதுர்த்தசியில் தேய்பிரையில் முடிக்கிறதும் மகேஸ்வரன் தான். எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த அதிதேவதைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய திதி நாட்கள் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா கூடுதலை பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது. இது போக நமக்கு வந்து நல்ல நாள் குறிக்கக்கூடிய நாளில், ஒரு நல்ல காரியம் சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய நாட்களில் நமக்கு இந்த திதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்றத அந்த தலையாய நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குமாரசுவாமி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பஞ்சமி திதியும் சப்தமி திதியும் இருந்தால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அது வந்து அன்றைக்கு விஷசூன்ய திதிகளாக வரும். செவ்வாய்க்கிழமை வந்து நிலம் வாங்குவாங்க நிறைய பேர். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பூமி வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, கனரக வாகனங்களை பதிவு செய்யக்கூடிய நாட்களில் வந்து செவ்வாய்க்கிழமை வச்சுக்குவாங்க. அன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கு வந்து பஞ்சமி திதி இல்லாமலும் சப்தமி திதி 5வது 7வது திதி இல்லாமல் இருந்தால் நல்லது. அது வளர்பிறை தேய்பிரை ரெண்டுமே தான். வளர்பிறையாக இருந்தாலும் பஞ்சமி திதியை ஒதுக்கிறது நல்லது. அடுத்து புதன்கிழமை வந்து எல்லாமே நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். வளர்பிறையாக இருக்குது, நம்ம செய்யலாம் அப்படின்னா அன்றைக்கு அஷ்டமி திதி வராமல் இருந்தால் நல்லது. அடுத்து 2வது திதின்னு சொல்லக்கூடிய துதியை திதி வராமல் இருந்தால் நல்லது. புதன்கிழமை தான் செய்கிறோம், துதியை திதி இருந்தால் அன்றைய காலம் அது விஷசூன்ய நாளாக கருதப்படும். அதனால் அதை வந்து ஒதுக்கிறது நல்லது. அதேமாதிரி வியாழக்கிழமை வந்து நவமி அஷ்டமி ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும். இந்த நவமி அஷ்டமின்றது வந்து குரு பகவானுடைய நாளில் வியாழக்கிழமையில் 2 திதியுமே இல்லாமல் மற்ற திதிகள் இருக்கலாம். பொதுவாக நவமி அஷ்டமி நம்ம செய்கிறதில்ல, சஷ்டி திதியும் இல்லாமல் இருக்கணும். அது சஷ்டி திதி இருந்தாலும் அது சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டியது. வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா தசமி திதி இருக்கக்கூடாது. அஷ்டமி திதி நம்ம விளக்கிடுவோம், நவமி திதியை நம்ம விளக்கிடுவோம். அன்றைக்கு தசமி திதி வராமல் பார்த்துக்கணும். நல்ல நாள் பிடிக்கும்போது இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து சனிக்கிழமை ஒரு காரியம் பண்ணுறோம், இப்போ வந்து தொழிலுக்கு முதலீடு போடுறது, ஒரு வண்டி வாங்குறதும் சனிக்கிழமை வாங்குவாங்க. இதெல்லாம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சனிக்கிழமை வச்சுக்குவாங்க. அப்போ அந்த கனரக வாகனங்கள் வாங்கக்கூடியவங்க சனிக்கிழமை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய சமயத்தில் நவமி திதி வராமலும் சப்தமி திதி வராமலும் ஏகாதசி திதி வராமலும் இருந்தால் நல்லது. அதை அன்னைக்கு கவனமாக பார்த்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தியும் துவாதசியும் வராமல் இருந்தால் நன்மை. திங்கக்கிழமையில் வந்து ஏகாதசி சஷ்டி
இந்த திதிகள் வந்தால் தீதான திதிகளாக விலக்கப்பட வேண்டிய காரியங்கள். அடுத்து நட்சத்திரத்தோடு வரக்கூடிய திதிகள். செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரக்கூடாது. புதன்கிழமை பரணி நட்சத்திரமும் சப்தமி திதியும் வரக்கூடாது. வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரமும் திரியோதசி திதியும் வரக்கூடாது. வெள்ளிக்கிழமை திருவோணம் திதியும் திருவோண நட்சத்திரமும் சஷ்டி திதியும் வரக்கூடாது. சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் வரக்கூடாது. திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரமும் துதியை திதியும் வந்தால் அது தீதாக கொள்ளப்பட வேண்டிய நாள். இதுதான் நல்ல நேரங்களும் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்காக இந்த திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த நேரத்தில் அந்த திதி தீது, அதாவது திதி சூன்யம், அதாவது திதி தியாஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் ஒதுக்கப்பட வேண்டிய காலம். அது குறிப்பிட்ட இடம். எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட நேரத்தில் அந்த திதி தீதாக இருக்கும். அது விஷத்தை கக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் அதை விளக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட பிரதமை திதியில் 2 நாளைக்கு மேலே 5 நாளிகை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் அது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அதை நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது பேசிகிட்டே போனோம்னா வீடியோ நீண்டுகிட்டே போயிட்டுருக்கோம். இது ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷனான சப்ஜெக்டாகவும் எடுத்திருக்கோம். ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை நிறைய நேரம் பேசணும்னா இடையில தூக்கமே வந்திருக்கு. இந்நேரம் சில பேர் தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது பலனுள்ள தகவலாக யாருக்கும் பயன்பட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த திதி சூன்யத்தை ப்ரெடிக்ஷனில் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.